நண்பர்கள் மற்றும் மாணவர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம அன்இன்டரப்டட் பவர் சப்ளை யூபிஎஸோட டைப்பு, அதோட ஒர்க்கிங், கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக யூபிஎஸ் எல்லாம் இருக்குன்னா கிரிட்டிக்கலான லோடு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இடங்களில் வந்து பவர் சப்ளை வந்து ஃபெயிலியர் ஆகிட்டுன்னா அங்கே ஏகப்பட்ட அந்த சிஸ்டம்ஸ் வந்து டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் இன்டென்சிவ் கேர் யூனிட், ஆப்ரேஷன் தியேட்டர், அதே மாதிரி இந்த சாஃப்ட்வேர் கம்பெனில எல்லாம் பார்த்தோம்னா நிறைய சிஸ்டம் அதில் சிஸ்டமேட்டிக்காக இருக்கக்கூடிய நிறைய அப்ளிகேஷன் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட் இது யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய இடத்துல வந்து சடனாக பவர் சப்ளை வந்து கட் ஆகக்கூடிய நேரத்தில் இப்போ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் எடுத்துக்கிட்டோம்னா அங்கே என்ன இருக்கும்னா இந்த ப்ரோக்ராம் எல்லாம் நம்ம ரைட் பண்ணி செய்து வச்சிருக்கக்கூடிய ப்ரோக்ராம் எல்லாம் வந்து அழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் நிறைய சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் பவர் சப்ளை வந்து விட்டு வரக்கூடிய நேரத்தில் சிஸ்டத்தை திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்காகக்கூடிய டைமும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதுலேருந்து அவாய்ட் பண்ணி அதுலேருந்து சிஸ்டத்தை எல்லாம் பாதுகாக்கிறதுக்காக தான் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா யூபிஎஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. யூபிஎஸ்ங்கிறது அன்இன்டரப்டட் பவர் சப்ளைன்னு சொல்லுவாங்க. யூபிஎஸ்னா இட் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் பவர் சப்ளை யூனிட் அண்ட் பேட்டரி. இது வந்து ஒரு பவர் சப்ளை யூனிட்டும் ஒரு பேட்டரியும் சேர்ந்த அமைப்பை தான் என்ன சொல்லுவாங்கன்னா யூபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யூபிஎஸ் வந்து ரெண்டு டைப்ல சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆஃப்லைன் யூபிஎஸ் சொல்லுவாங்க, இன்னொன்று ஆன்லைன் யூபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஃப்லைன் யூபிஎஸ், ஆன்லைன் யூபிஎஸ். இதுல நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது ஒரு ஆஃப்லைன் யூபிஎஸோட கன்ஸ்ட்ரக்ஷன் தான் பார்க்க போறோம். இந்த ஆஃப்லைன் யூபிஎஸ் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஷார்ட் பிரேக் யூபிஎஸ் அப்படி சொல்லுவாங்க. இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஷார்ட் பிரேக் யூபிஎஸ். ஷார்ட் பிரேக் யூபிஎஸ் அப்படின்னா இது வந்து பவர் சப்ளை வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னா பவர் சப்ளை ஃபெயிலியர் ஆயிலிருந்து இன்வெர்டர் பேட்டரி செக்ஷனுக்கு வந்து ஆப்ரேட் ஆக மாறக்கூடிய இடத்துல ஒரு சின்ன ஒரு சின்ன மைக்ரோ செகண்ட், ஒரு 4 to 5 மில்லி செகண்ட்ஸ் வரைக்கும் என்ன இருக்கும்னா அந்த பிரேக் வேரியேஷன் மாறதுக்குள்ள வேரியேஷன் டைம் வந்து எடுத்துக்கிடும். இதுல வந்து நம்ம அந்த லேம்ப் லோடு, அதே மாதிரி டியூப் லோடு யூஸ் பண்ணக்கூடிய நேரத்தில் பார்த்தோம்னா அதை கரெக்டாக வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ஆஃப்லைன் யூபிஎஸ்ங்கிறது வந்து ஷார்ட் பிரேக் யூபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஆஃப்லைன் யூபிஎஸ்ல வந்து பவர் வந்து எப்போ வந்து சப்ளை கட் ஆகக்கூடிய நேரத்தில் மட்டும்தான் பேட்டரியிலேருந்து வந்து சப்ளை வந்து எங்கே போயிட்டு இருக்கும்னா லோடுக்கு வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். இதில் நீங்கள் பாருங்க, இதில் வந்து பிளாக் பார்த்தீங்கன்னா இதில் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மெயின் ஏசி சப்ளை, அதுலேருந்து ஒரு ரெக்டிஃபையர் யூனிட் இருக்கு, ஒரு இன்வெர்டர் யூனிட் இருக்கு, ஒரு ஃபில்டர், ஒரு நார்மலி ஆஃப் சுவிட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் கிரிட்டிக்கல் லோடு. இந்த லோடுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு யூபிஎஸ் சப்ளை வந்து கொடுத்துருக்கோம். ஒரு பேட்டரி வந்து இதில் இங்கேருந்து என்ன பண்ணணும்னா லோடை வந்து சார்ஜ் பண்ணக்கும் டூரிங் பவர் கட் ஆஃப் நேரத்தில் அந்த லோடை வந்து ரிசீவ் பண்ண வித்ட்ரா பண்ணதுக்கு வந்து இது வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதுல ரெண்டு சுவிட்ச் இருக்கு பாருங்க. இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நார்மலி ஆஃப் சுவிட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நார்மலி ஆன் சுவிட்ச்னு சொல்லுவாங்க. இட் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் வித் ஸ்டாட்டிக் டிரான்ஸ்ஃபர் சுவிட்ச். இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டாட்டிக் டிரான்ஸ்ஃபர் சுவிட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல பாருங்கன்னா பவர் ஃப்ளோ ஆகுறதுக்கு வந்து ரெண்டு வழி இருக்கு. ஒரு வழி பாத்தீங்கன்னா இந்த வழியில இருக்கக்கூடிய பவர் ஃப்ளோ, இன்னொன்னு பாத்தீங்கன்னா டைரக்டான பவர் ஃப்ளோ. இதுல இப்போ மெயின் சப்ளை ஏசி சப்ளை வந்து ஒரு ரெக்டிஃபையர் யூனிட்டை கொண்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஏசியை வந்து டிசியா மாத்துவாங்க. டிசியா மாத்திட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இங்க கொடுக்கக்கூடிய நேரத்தில் இந்த பேட்டரி வந்து நினைச்சோம்னா டிசி பேட்டரி இதில் போகக்கூடிய கரண்ட்ல சம் கரண்ட் வந்து எங்க போகும்னா பேட்டரிக்கு போய் இந்த வழியா பேட்டரி வந்து சார்ஜ் ஆகிட்டு இருக்கும். இந்த இதுல வந்து ஏசியை டிசியா வந்து கன்வெர்ட் பண்றதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா இந்த பேட்டரிக்கு சார்ஜிங் தேவையான சப்ளை கொடுக்கறதுக்காக என்ன செய்வாங்கன்னா இது வந்து ஏசியை டிசியா மாத்தி இங்க சார்ஜிங் யூனிட் கொடுத்துருவாங்க. அதுல ஒரு பார்ட் ஆஃப் இது வந்து இன்வெர்டர் சர்க்யூட்டுக்கு போயிட்டு திருப்பி டிசி சப்ளைஸ் கன்வெர்டட் ஏசி ஆகும். அடுத்தது வந்து என்ன செய்வாங்கன்னா ஃபில்டர் சர்க்யூட் யூஸ் பண்ணி ஒரு பியூர் ஏசி சர்க்யூட்டா மாத்தி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சுவிட்ச் வழியா கிரிட்டிக்கல் லோடுக்கு போகும். இதோட ஒர்க்கிங் எப்படி இருக்கும்னா டியூரிங் பவர் இருக்கக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன செய்யும்னா இந்த பவர் ஃப்ளோ வந்து எங்கே இருந்து போகும்னா இந்த மெயின் சப்ளை வழியா இப்படி இந்த வழியா போயிட்டு இந்த நார்மலி ஆன் சுவிட்ச் வழியா கிரிட்டிக்கல் லோடுக்கு வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கும் பவர் டியூரிங் பவர் இருக்கக்கூடிய நேரத்தில், சப்ளை வந்து இருக்கக்கூடிய நேரத்தில். அதே நேரத்தில் இங்கிருந்து போகக்கூடிய கரண்ட்ல ஒரு சர்டன் பார்ட் ஆஃப் கம்பவுண்ட் கரண்ட் வந்து என்ன செய்யும்னா இது வழியா போய் என்ன செய்யும்னா பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ணிட்டே இருக்கும். பேட்டரி வந்து சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். இப்போ டூரிங் பவர் கட் டைம் அப்போ அப்படின்னா பவர் வந்து சப்ளை இங்கேருந்து கொடுக்கக்கூடிய மெயின் சப்ளை வந்து எப்போ ஆஃப் ஆகுதோ ஆஃப் ஆகக்கூடிய நேரத்தில் இந்த நார்மலி ஆன் சுவிட்ச் கான்டாக்ட் வந்து நார்மலி ஆஃப் ஆயிரும். இங்க நார்மலி ஆஃப்ல இருக்க சுவிட்ச் உடனே வந்து என்ன ஆகும்னா ஆன் ஆயிரும். ஆன் ஆகக்கூடிய நேரத்தில் இந்த பேட்டரியில சார்ஜ் ஆகிருக்கக்கூடிய பவர் அப்படியே இன்வெர்டர் வழியா வந்துட்டு இன்வெர்டர்ல இருந்து டிசி டு ஏசியா கன்வெர்ட் ஆகி திருப்பி ஃபில்டர் சர்க்யூட் வழியா வந்து இந்த கான்டாக்ட் வழியா கிரிட்டிக்கல் லோடுக்கு வந்து சப்ளை ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி பவர் சப்ளை வந்த உடனே இந்த கான்டாக்ட் ஆஃப் ஆயிரும், இந்த கான்டாக்ட் ஆன் ஆகி திருப்பி பவர் ஃப்ளோ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும். இந்த பவர் கட் நடக்கக்கூடிய நேரத்தில் இந்த சுவிட்ச் ஆன் கண்டிஷன்ல இருந்து ஆஃப் கண்டிஷனுக்கு போய் இந்த சுவிட்ச் ஆஃப் கண்டிஷன்ல இருந்து ஆன் கண்டிஷனுக்கு வர்றதுக்கு எடுக்கக்கூடிய டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 5 மில்லி செகண்ட்ஸ் எடுக்கும். அதனால தான் இந்த டைப் ஆஃப் யூபிஎஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஷார்ட் பிரேக் யூபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து பவர் சப்ளைல இருந்து இன்வெர்டர் செக்ஷனுக்கு மாறுற
மாறுறதுக்கு சம் செட்டன் டைம் எடுக்கிறதுனால அதை வந்து ஷார்ட் பிரேக் யூபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தால நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு சொன்னீங்கன்னா ஆன்லைன் யூபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்லைன் யூபிஎஸ் இஸ் ஆல்சோ செட் டு பி நோ பிரேக் யூபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இதுல வந்து யூபிஎஸ் வந்து பிரேக்கே ஆகாது மீன்ஸ் என்னன்னா இதுல வந்து எண்டர் டைம்ல இந்த இன்வெர்டர் யூனிட் வந்து ஆன்ல தான் இருந்துட்டு இருக்கும். எண்டர் டைம்ல யூனிட் ஆன்ல இருக்குன்னா இந்த கான்டாக்ட் வந்து எப்பவுமே நார்மலி ஆனா இருக்கும், இந்த கான்டாக்ட் வந்து நார்மலி ஆஃபா இருந்துட்டு இருக்கும். ஸோ வரக்கூடிய பவர் வந்து எப்படின்னா ரெக்டிஃபயர்ல இருந்து பேட்டரிக்கு போயிட்டு பேட்டரியில இருந்து இன்வெர்டர் வழியா என்ன செய்யும்னா இதுல இங்கிருந்து ரெக்டிஃபயர் ஏசி சப்ளை வந்து டிசியா கன்வெர்ட் ஆகி ஒரு கரண்ட் வந்து இங்க பேட்டரி வந்து சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். சார்ஜ் ஆகிட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா இன்வெர்டருக்கு வந்து சப்ளை கிடைச்சு இன்வெர்டர் என்ன செய்யும்னா அந்த டிசியை திருப்பி ஏசியை கன்வெர்ட் பண்ணி ஃபில்டர் சர்க்யூட் மூலமா இந்த நார்மலி ஆன் கான்டாக்ட் வந்து வழியா கிரிட்டிக்கல் லோடுக்கு வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கும். அடுத்து எப்போ வந்து இந்த இன்வெர்டர் பேட்டரி இங்க எங்கேயாவது ஒரு ஃபால்ட் நடக்கக்கூடிய நேரத்தில் மட்டும்தான் என்ன செய்யும்னா இந்த கரண்ட் வந்து இந்த வழியா பைபாஸ் ஆகி இங்க போகும். இந்த நேரத்தில் மட்டும்தான் இந்த ஆஃப் சுவிட்ச் வந்து ஆன் சுவிட்ச் ஆயிரும், இந்த ஆன் கான்டாக்ட் வந்து ஆஃப் கான்டாக்ட் ஆகும். அந்த நேரத்தில் மட்டும்தான் ஏசி சப்ளை வந்து இது வழியா இங்க கன்வெர்ட் ஆகி லோடுக்கு வந்து போயிட்டு இருக்கும். ஸோ இதுல வந்து எண்டர் டைம்ல வந்து இன்வெர்டரும் பேட்டரி ஆப்ரேட் ஆகல இருக்கனால இந்த பவர் சப்ளை கட் ஆகக்கூடிய நேரத்திலையும் எந்த ஒரு டிரான்சியன்ட்டும் இதுல வராது. ஸோ அதனால தான் இதை சொல்லுவாங்கன்னா நோ பிரேக் யூபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி யூபிஎஸ்ல வந்து ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு ஆன்லைன் யூபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று ஆஃப்லைன் யூபிஎஸ் சொல்லுவாங்க. ஆஃப்லைன் யூபிஎஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஷார்ட் பிரேக் யூபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்லைன் யூபிஎஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நோ பிரேக் யூபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல மெயினா பாத்தீங்கன்னு சொன்னா ஆஃப்லைன் யூபிஎஸ் என்ன செய்யும்னா மெயின் சப்ளை வந்து ஃபெயில் ஆனா மட்டும்தான் இன்வெர்டர் வந்து ஆப்ரேட் ஆகும். மெயின் சப்ளை வந்து எப்போ கட் ஆகுமோ கட் ஆனா மட்டும்தான் இதுல வந்து இன்வெர்டர் வந்து ஆப்ரேட் ஆகும். ஆனா ஆன்லைன் யூபிஎஸ்ல வந்து இன்வெர்டர் வந்து ஆல்மோஸ்ட் எப்பவுமே ஒர்க்கிங்ல தான் இருந்துட்டு இருக்கும். எப்பாவது அதுல ஏதாவது டேமேஜ் இருந்தா மட்டும்தான் நாட் ஒர்க்கிங்கா இருக்கும். மற்ற நேரத்தில் எப்பவுமே ஒர்க்கிங்ல தான் இருந்திருக்கும். இதுல தான் ஆஃப்லைன் யூபிஎஸ்ல பாத்தீங்கன்னா அந்த சப்ளை கட் ஆகி இன்வெர்டர் செக்ஷனுக்கு போகக்கூடிய நேரத்தில் சம் டிலே இருக்கும். ஆனா இதுல வந்து ஆன்லைன் யூபிஎஸ்ல வந்து எந்த ஒரு டிலேயும் இருக்காது. அதே மாதிரி ஆன்லைன் யூபிஎஸ்ல வந்து எல்லா பாதுகாப்பு முறைகளையும் கிடைக்காது. ஆனா இதுல வந்து சர்ஜ், ஸ்பார்க், நாய்ஸ் போன்ற வகையில் இருக்கின்ற பாதுகாப்பை வந்து தடுத்துக்கலாம். இதுல வந்து என்ன பார்த்தோம்னா ஆஃப்லைன் யூபிஎஸ்ல பார்த்தோம்னா இந்த மாதிரி சர்ஜ், ஓவர் வோல்டேஜ் எல்லாம் வரக்கூடிய நேரத்தில் எக்யூப்மெண்ட்டுக்கு வரக்கூடிய டேமேஜஸை வந்து தடுத்துக்கலாம். ஆனா இதுல வந்து என்ன செய்ய முடியாதுன்னா இந்த மாதிரி பாதுகாப்பு வந்து தடுக்க முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஒரு யூபிஎஸோட டைப்பு, கன்ஸ்ட்ரக்ஷன், அதை ஒர்க் பண்ணக்கூடிய விதம். இதை பாருங்க, பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அதே மாதிரி என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.